நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் குரு அதிசார பயிற்சி. அதுனா அதிசார பயிற்சி வர்றார், கொஞ்ச நாள் இருக்கார், திருப்பி பழைய இடத்துக்கு போயிடுறார். அதுதான் அதிசாரம். இது எப்போது தான் நகரும். இந்த மாதிரி நிகழக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி நிகழாது. அப்போது அது மாதிரி ஒரு நிகழக்கூடிய சம்பவம் நடக்கிறனால தான் நம்ம அதை பற்றி பேசப்போம். எந்த ஒரு விஷயமே நம்ம கண் முன்னாடி நடக்கிறத நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். அதுதான் இப்போ இந்த அதிசார பயிற்சியை 12 ராசிக்குள்ள பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொதுவான பலன் சொல்கிறது விஷயம். அப்போது நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கும், என்ன விஷயங்கள் வரும், நன்மையா தீமையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் முதல் பொதுவான பலன் சொல்லப்போம். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வெற்றி பெற்று நல்லபடியாக வாழலாம்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதன் நான் வணங்கி ஓம் குருப்யோ நம நற்பவே நற்பவே நற்பவேவம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத். என்னுடைய மகா காளி வணக்கம், ஆத்மார்த்த தெய்வம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்னு தன்னோ அகோர பிரஜோதயாத். என்னோட உபாசனை நம்ம வாராகியவன். ஓம் அகிஷத் அஜாய வித்மகே சண்டகஸ்தாய தன்னோ வாராகி பிரஜோதயாத். இன்னொரு உபாசனை நம்ம பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மகே சம்பேன்சனமிகே தன்னோ தேவி பிரஜோதயாத். குரு அதிசார பயிற்சி வருகின்ற 18/10/2025 டிசம்பர் 6/12/25, கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே, ஒரு மண்டலம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அவங்க குரு என்னென்ன பல கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாகவே குரு இந்த கடகத்தில் வர்றது ஒரு உச்ச வீடு. உச்ச வீடுனாக்கா வலிமை பெற்ற இடம். இவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பீங்க. இப்போது ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்கார், அவருக்கு பாதுகாப்பு இல்லை. அரசாங்கம் பார்த்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது, காவல்துறையில் பாதுகாப்பு கொடுக்குது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பாதுகாப்பு வகைகள் நிறைய இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஆகிடுமோ இது ஒன்றும் அப்படின்னு. அவருக்கே வலிமை இருந்தால் கூட அந்த பாதுகாப்பு கொடுக்கும்போது இன்னும் வலிமை அதிகமாக செய்கிறது இல்லையா அவருக்கு. எங்கே போனாலும் அவர் பாதுகாப்பு தானே, எதில் இருந்தாலும் அவர் வெளியே வந்துடலாம், பயப்பட வேண்டாம். அந்த ஒரு விஷயமாக தான் குரு இந்த அதிசார பயிற்சியில் வரார். அவருக்கு அந்த இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம், பலப்படுத்தக்கூடிய இடம், நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய இடம். அப்போ அந்த கடகத்தில் குரு வந்துட்டார்னா, இந்த அதிசாரமாக இருந்தார்னா, அவர் அங்கேருந்து விருச்சிக ராசியை பார்க்குறார், மகர ராசியை பார்க்கிறார், தன்னுடைய சொந்த வீடான மீன ராசியை பார்க்கிறார். வரிசையாக செவ்வாய் வீட்டையும் சனி பகவான் வீட்டையும் தன் சொந்த வீட்டையும் பார்க்குறார். முதல்ல அவர் கடகராசியில் அமர்ந்திருக்கனால பெண்கள் குழந்தைகள் வழி முன்னேற்றம் கண்டிப்பாக நிகழும். இந்த குரு அதிசார பயிற்சியில் அவங்களுக்கு நல்லது நடக்கும். பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களா, குழந்தைகள் அவங்களுக்கு எல்லாமே சரியாகும். பாதுகாப்பு கிடைக்கப்படும். அவருடைய எண்ணங்கள் செயலங்கள் திட்டமிடல்கள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா புத்திரக்காரங்கன்னு சொல்லுவாங்க குரு பகவானை. அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா முடிவுக்கு வரும். அதில் நம்ம தனகாரணம்னு சொல்கிறாங்க. தனகாரணம்னு சொல்லும்போது அந்த பணப்பற்றாக்குறை எல்லாம் தீரும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அவர் மகர ராசியை பார்க்கறனால சனி பகவான் வீட்டையும் பார்க்குறார். உடலால் உழைப்பவர்கள், நேர்மை, தர்மம், சத்தியம், நீதி தவறாதவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொய் பண்ணால் ஏமாத்தினா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க, கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அடுத்து அவர் அவருடைய ராசியை பார்க்கறனால கடல் கடந்த வாணிகம் சிறக்கும். மீனராசி இல்லையா, கடல் கடந்த வாணிகம் சிறக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபத்தோடு இருக்கும். கல்வியாளர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். மத குருமார்கள் அறிவுரை கூறுவார்கள். ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். இது பொதுவான பலன். எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக 12 ராசிக்குள்ளான பலனை இப்போ பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, குரு அதிசார பயிற்சி இது என்ன பண்ணும், இதனால் என்ன நடக்க போகுது, அதான் இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா
இது நாள் வரைக்கும் குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்தார், அள்ளி அள்ளி வழங்கினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, எல்லாம் கிடச்சிது, எல்லாம் நடந்தது. ஆனால் இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். மறைவு ஸ்தானம் 6, 8, 12 மூன்றுமே மறைவு ஸ்தானம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அப்படி சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கார். இருந்தாலும் அவர் பார்வை பலன் இடம் நல்லா சூப்பராக இருக்கும். அவர் அப்போ எந்தெந்த இடத்த பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார், இது மாதிரிலாம் பார்த்துட்டு வர்றார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பார், இது மாதிரிலாம் பார்ப்பார். அப்போது அதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு தான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக 6ஆம் இடத்துக்கு வந்துட்ட குரு பகவான் கடன், வழக்கு, பிணி இப்படி தான் சொல்லக்கூடிய இடம். அப்போது கடன் கேட்டிருப்பீங்க, இது வரைக்கும் கிடைக்காது, இப்போ கிடச்சிடும். கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்கி எல்லா பிரச்சனையும் தீர்ப்பீங்க, கடன் வாங்கி படிக்க வைப்பாங்க, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க, கடன் வாங்கி மருத்துவம் பார்ப்பாங்க, எல்லாமே இப்போ நடக்கும். உங்களுக்கு கும்பராசிக்கு இது எல்லாமே நடக்கும். இப்போது மறைமுக எதிர்ப்பு இருந்தால் விலகிடும், வழக்குகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். இல்லைனா வக்கீல் மாற்றி நீங்கள் வேறு வக்கீலை பார்த்துங்கன்னுவாங்க. அந்த வக்கீல் ஏதோ தப்பு பண்ணிட்டு உங்களுக்கு தட்டி கழிச்சுன்னு இருந்திருப்பார், இப்போ வேறு வக்கீலில் போவீங்க, அவர் எடுத்து நடத்தி ஜெயிச்சு கொடுத்துருவார். எல்லாமே நடக்கும். இது மாதிரி தான் விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறனால நல்ல வருமானங்கள் வந்து சேரும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கும், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேர்ச்சி பெறாதெல்லாம் தேர்ச்சி பெற்றுவீங்க, கல்வியில் வளர்ச்சி இருக்கும், அதிகமான படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அடிஷ்னலாக குவாலிஃபிகேஷன் வாங்கணும்னு நினைப்பீங்க, எல்லாமே நடக்கும். இப்போது பார்வை பலன் கண்டிப்பாக பலன் பெறும். இது மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அந்த குரு பகவான் எதிர்பாராத உதவியை செய்ய வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் கொடுப்பார். பெரிய மனித தொடர்பு கிடைக்கும், பிரபலஸ்தனுடைய தொடர்பு கிடைக்கும், எல்லாமே நடக்கும். உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், அதுக்கேற்ற வருமானமும் கிடைச்சிடும். இன்னும் வரைக்கும் வேலை செஞ்சுருப்பீங்க, அதுக்கேற்ற வருமானம் இல்லாமல் இருக்கும், இப்போ அதுக்கேற்ற வருமானம் வந்து சேரும். இதுதான் நடக்க போகுது. இது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய திறமைகள் மங்கி போய் கிடக்கும், அதெல்லாம் இப்போ வெளிவெளுத்துக்கு வரும். சாதனை பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க, அவர்களுக்கு ஒரு துணை ஏற்படும், அது ஒரு நெருங்கிய உறவாக இருக்கலாம், அவங்க மூலிமா நல்லது நடக்கும், அவங்களே வாலண்டியராக வந்து பண்ணுவாங்க. அதுதான் நல்ல காலம் நல்ல நேரம் வரும்போது நடக்கக்கூடிய விஷயம்னு சொல்லப்படுது. இதெல்லாமே இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் இருந்தாலும் இந்த குரு அதிசார பயிற்சி தான் இப்போ சொல்லிட்டு வரோம். அப்போது குருடைய அம்சம் முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானிலே வைத்தீஸ்வரன் கோயிலில் முருகர் இருப்பார், அந்த முருகர் வழிபடலாம். அது இல்லாமல் சிக்கல் செங்காரவேல் அவரை வழிபடலாம், விராலிமலை முருகர் வழிபடலாம். இது மாதிரி உள்ள முருகர் பெருமான்களை வழிபட்டு வர்றது நல்லது. அது இல்லாமல் அவருக்கு வேண்டுதல் பிரார்த்தனை தான் நிறைவேற்றிக்கொள்ளலாம், அதெல்லாம் செய்யலாம். கஷ்டப்பட்டு விரதம் இருக்கணும், இது மாதிரிலாம் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அது இல்லாமல் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் உங்களுக்கு. முருகப்பெருமானை வணங்கி வந்த மகான்களாக சொல்லக்கூடிய அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் இவங்களுமே முருகரை வழிபட்டு வந்தாங்க. அவங்கள போய் வழிபடலாம். அது எப்போ வழிபடணும்? பௌர்ணமியில் வழிபடணும். பௌர்ணமி வழிபடலாம், வியாழக்கிழமையில் வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு நல்ல இடமாக அமையவில்லையான கூட அந்த பார்வை பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் செய்யும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.